மனதை ஏன் சரிபடுத்த வேண்டும்? மனம் சீர்கெட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்வே சீர்கெடுவதற்கு சமமானது. மனதை சீர்படுத்துவதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன என்பதையும், மனதை சரிபடுத்துவதிலே சிரமங்கள் இருந்தாலும் அதற்கான வழிகளை, அதை சீர் செய்வதற்கான வழிமுறைகளை இஸ்லாம் கற்றுத்தருகிறது என்பதனையும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதில் நேற்றைய தினம் விடுபட்ட ஒரு சிறிய தகவல், உள்ளங்களில் இருக்கக்கூடிய தவறான எண்ணங்களுக்கும் தண்டனை என்ற வசனம் பிறகு மாற்றப்பட்டுடுச்சு. அது நேற்றைய தினம் சிறிய தகவல் விடுபட்டுடுச்சு, அதை நாம சொல்லிக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் மனிதனுடைய மனதில் வரக்கூடிய நோய்களில், அழுக்குகளில், மனிதனுடைய வாழ்வை முடக்கக்கூடிய, மனிதனை எந்த விதத்திலையும் முயற்சி செய்ய விடாமல் அவனுடைய ஆர்வத்தை மட்டுப்படுத்துகின்ற விஷயங்களில் ஒன்று மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற கவலைகள். அவன் ஒரு இழப்பை சந்திக்கின்ற பொழுது அவன் மனதில் வருகின்ற கவலைகள் என்பது சில நேரங்களில் மனிதனுடைய வாழ்வையே முடக்கிவிடக்கூடிய அளவிற்கு அவன் வாழ்வை புரட்டி போட்டு விடுகிறது. எந்த விதத்திலையும் அவனை அடுத்த முயற்சிக்கு கொண்டு செல்லாமல் அவன் அதை பற்றியே, தான் இழந்ததை பற்றியே சிந்திக்க வைத்துக் கொண்டு, தான் இழந்ததை பற்றியே யோசிக்க வைத்துக் கொண்டு அடுத்த கட்ட முயற்சிக்கு அவனை கொண்டு செல்லாமல் ஒரு மனிதனின் வாழ்வை இந்த கவலைகள் முடக்கி விடுவதை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, ஃபஅம்மல் இன்சான், மனிதன் எத்தகையவன் என்றால், இதாமா இபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு, மனிதனை இறைவன் சோதிக்கின்ற பொழுது எப்படி சோதிக்கிறான்? அவனுக்கு கொடுத்து இறைவன் சோதிக்கிறான். அவனுக்கு நிறைய ரிஸ்குகளை, வளங்களை வழங்கி இறைவன் சோதிக்கிற பொழுது, ஃபயகூல ரப்பி அக்ரமன், என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அவன் சொல்லுகிறான். அல்லாஹ் நிறைய விஷயங்களை அவனுக்கு கொடுக்கும் பொழுது, ரிசுக்கை தருகின்ற பொழுது, என் இறைவன் எனக்கு கண்ணியம் செய்து விட்டான் என்று மனிதன் சொல்லுகிறான். அதே சமயம் அம்மா இதா மபுத்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்குஹு, அல்லாஹ் தன்னுடைய ரிசுக்கை மட்டுப்படுத்தி கொடுக்கின்ற பொழுது, குறைத்து கொடுக்கின்ற பொழுது, அவன் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ரிசுக்கிலே அவன் குறைவை ஏற்படுத்துகிற பொழுது, ஃபயகூல ரப்பி அஹானன், என் ரப்பு என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று சொல்லுகிறான். இரண்டையுமே இறைவன் சோதனை என்று தான் வகைப்படுத்துகிறான். கொடுப்பதையும் சோதனை என்றுதான் சொல்லுகிறான், எடுப்பதையும் சோதனை என்றுதான் சொல்லுகிறான். நமக்கு தருகின்ற ரிசுக்கையும் சோதனை என்றுதான் சொல்லுகிறான். நாம் அந்த ரிசுக்கை இழப்பதையும் சோதனை என்றுதான் சொல்லுகிறான். இப்படி இரண்டு விதமான சோதனைகள் வந்தாலும் தனக்கு பொருளாதாரம் வருகிற பொழுது, தனக்கு ரிசுக்கு வருகின்ற பொழுது சந்தோஷமாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற மனிதன், தனக்கு இழப்புகள் வருகின்ற பொழுது இறைவனே என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று தலைகீழாக புரண்டு புலம்பக்கூடியவனாக மாறிவிடுகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இழப்புகளை சந்திக்கின்ற பொழுது, அந்த சோதனைகளை அவன் பார்க்கின்ற பொழுது, மனிதன் அப்படியே தலைகீழாக புரண்டு கவலைக்குள்ளவனாக மாறிவிடுகிறான். இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள், எத்தனையோ விஷயங்கள் மனிதனுடைய வாழ்வில், நம்முடைய வாழ்வில் இழப்புகளை பல விஷயங்கள்ல நம்ம சந்திப்போம். பல விஷயங்கள் நம்முடைய உள்ளத்திலே கவலைகளாக, கரைகளாக படியும். அதுல மிக முக்கியமானது பொருளாதாரம். பொருளாதாரத்திலே நமக்கு கஷ்டங்கள் வருகிற பொழுது, நம்முடைய வியாபாரத்தில் நஷ்டம் வருகின்ற பொழுது, அல்லது நமக்கு நம்முடைய ஊதியம் போதாமல் நமக்கு கைப்பிடித்தம் வருகின்ற பொழுது, ஒரு மாதத்தை நாம் நம்முடைய பொருளாதாரத்தின் மூலமாக, செலவுகளின் மூலமாக கடத்த முடியாமல் நாம் தடுமாறுகிற பொழுது, மாதாந்திர செலவுகளுக்காகவே கடன் தொகை பெற முயற்சிக்கின்ற பொழுது, இப்படி நமக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் நம்முடைய வாழ்வில் வருகிற பொழுது மனுஷன் அதை பத்தியே சிந்திக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான். நம்முடைய மனம் கவலைக்கு மேல் கவலையை சுமக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. நம்மளால உன்னையே ஆசைப்பட்டதை வாங்க முடியல, நம்ம பிள்ளைக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியல, நம்ம மனைவி நினைச்ச மாதிரி நம்ம வாழ வைக்க முடியவில்லை, நம்முடைய மனைவிக்கு நாம் அவள் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியவில்லை என்று மனம் அப்படியே கலங்கக்கூடியதை பார்க்கலாம்.
நல்ல வியாபாரம் போய்கிட்டு இருக்கும், திடீர்னு மிகப்பெரிய அடி, ஒரு பொருளாதாரத்துல ஒரு நஷ்டம் ஏற்படும். நல்ல வியாபாரம் போய்கிட்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வே மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அந்த வியாபாரத்துல திடீர்னு ஒரு நஷ்டம் ஏற்படும், அல்லது நாம வேலை செய்து கொண்டிருந்த இடத்திலிருந்து நம்மை வேலை நீக்கம் செய்து விடுவார்கள். கொரோனா காலத்துல பார்த்திருக்கலாம், நிறைய பேர் வெளிநாடுகளிலும் சரி, இங்கு வேலை செய்தவர்களுக்கும் சரி, பல பேருக்கு வேலை இழப்பு அவர்களுக்கு ஏற்பட்டதை பார்க்கலாம். அவர்கள் எல்லாம் மனதளவில் மிக நெருக்கடிக்குள்ளாகி, கவலைக்குள்ளாகி, நம்மளால அடுத்த கட்டம் என்ன என்று யோசித்து 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 அவர்களுடைய நிலையே வருத்தத்திற்குரிய நிலையாக மாறிவிட்டதை நாம பார்க்கலாம். யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை பற்றிய சிந்தனைகளை மனம் தூண்டிக்கொண்டே இருக்கும். அடுத்த கட்டம் என்ன என்கின்ற முயற்சியை அந்த கவலைகள் எடுக்க விடாது. சரி, நஷ்டமாயிடுச்சு, பொருளாதார கஷ்டம், கைப்பிடித்தோம், நாம நினைச்ச மாதிரி வாங்க முடியல, ஒரு விஷயத்தை நம்ம பிள்ளைக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியல, பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, அடுத்த கட்டம் என்ன, அடுத்த முயற்சி என்ன என்பதை சிந்திக்க விடாமல் இந்த கவலையிலேயே மனதை போட்டு அழுத்தி 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 நம்முடைய வாழ்வையே இந்த நாம் இழந்ததை நினைத்து வருத்தப்படக்கூடிய வகையில மனம் ஆக்கிவிடும். இது போன்ற நிலையை இந்த பொருளாதார விஷயத்துல நாம நிறைய சந்தித்திருப்போம். அதே மாதிரி சில பேர் நம்முடைய வாழ்வுல பல பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் அந்த சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் என்னுடைய மருத்துவ செலவுக்கு சரியா போயிடுது, என் வீட்டுல குடும்பத்தாருடைய மருத்துவ செலவுக்கே சரியா போயிடுது, சம்பாதிக்கத்தான் செய்கிறேன், ஆனால் அந்த பொருளாதாரத்தை வைத்து என்னால் எதையுமே சேமிக்க முடியவில்லை, வரது கரெக்டா போயிடுது. சில நேரங்களில் கைப்பிடித்தமாகுது, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, நோய்க்கு மேல நோய், பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நோய் வந்து கொண்டே இருக்கிறது, மனைவிக்கு ஏதாவது ஒரு நோய் வந்து கொண்டே இருக்கிறது, தாய்க்கு ஏதாவது ஒரு நோய் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி நான் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பாதிக்கு மேல் மருத்துவ செலவுக்காகவே செலவிட வேண்டியதாக இருக்குது. எதுவுமே கையில நிக்க மாட்டேங்குது, ஒரு பறக்கத்தே இல்லாத ஒரு நிலையை நான் உணர்கிறேன் என்கின்ற கவலை நம்முடைய மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும், துரத்திக்கிட்டே இருக்கும். நம்மளை அடுத்த கட்டத்தை நோக்கி சிந்திக்க விடாது. இதிலிருந்து எப்படி விடுபட வேண்டும், வெளியே வர வேண்டும் என்கின்ற யோசனைக்கு வரவிடாமல் நம்ம இந்த நிலையிலேயே அழுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி பொருளாதார ரீதியான சிரமங்கள், கஷ்டங்கள், கவலைகள் ஒரு பக்கம்னா, நோயை உடம்புல வாங்கிக்கிறாங்கல்ல, உடம்புல நோய் வருதுல, அவர்களுடைய நிலையும் அப்படியே பார்க்கலாம். சில பேருக்கு பார்க்கலாம், நோய்க்கு மேல் நோய் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நோய் வரும், அதுல இருந்து விடுபடுவாங்க, அடுத்தது வரும், காய்ச்சல் வரும், அதுல இருந்து விடுபடுவாங்க, திடீர்னு வயிற்று வலி வரும், ஏதாவது ஒண்ணு அவருக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும். தன்னால நினைச்சதை சாப்பிட முடியல, சுகர்னு சொல்லிட்டான், எதையுமே நினைச்சதை ஆசைப்பட்டதை என்னால சாப்பிட முடியல, நோய்களை நினைத்து வருத்தப்படக்கூடியவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. நோய்க்கு மேல நோய் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நோயிலிருந்து அவருக்கு குணமாயிடுச்சுன்னா அடுத்த நோய் வந்துடும். நிம்மதியாக சுமூகமாக என்னால வாழவே முடியல, ஒரு சாதாரண தலைவலின்னு தான் சொன்னாங்க, அந்த தலைவலிக்கு போய் மருத்துவம் பார்த்தா ஏதோ மைக்ரைன் தலைவலிங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், என்னுடைய தலையே இதனாலேயே வெடிச்சிடும் போல என்று இந்த நோய்களினால் கவலைப்படக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம். இப்படி கவலை என்பது பல விஷயங்களை, ஆரோக்கியத்தை இழக்கும் பொழுது வருகிறது, பொருளாதாரத்தில் கஷ்டம் வருகின்ற பொழுது, நெருக்கடி வருகின்ற பொழுது, பொருளாதாரத்தை இழக்கின்ற பொழுது வருகிறது, ஏமாறுகின்ற பொழுது சில நேரத்தில் வரும். பொருளாதாரத்தை என்ன பண்ணிடுவோம்னா, ஒருத்தருக்கு கொடுத்து ஏமாந்துருவோம், நம்பி கொடுத்திருப்போம், நமக்கு தெரிஞ்சவர், நண்பர், உறவினர் என்று கொடுத்திருப்போம், கொடுத்த பொருளாதாரத்தை நாம மீண்டும் பெற முடியாமல் ஏமாந்திருப்போம். நம்மளை நம்பி நம்ம நம்ப வச்சு ஏமாத்திட்டானே, கழுத்தெடுத்துட்டானே, நாமளே நெருக்கடியில், 1000 நெருக்கடியில் இருக்கும் பொழுது உதவின்னு கேட்டு வந்தா அவனை நாம நம்பணும், அவனுக்கு உதவி செய்யணும்னு, நல்லது செய்யணும்னு போய் நாம ஏமாந்து வந்து நிக்கிறோமே, இந்த கவலை இருக்குதுல பெரிய கவலையாக வரும். நம்மளை நம்ப வைத்து யாரேனும் ஏமாற்றி விட்டால், நாம நல்லது செய்ய போய் ஏமாந்துட்டு வந்தோம்னு வைங்களேன், அந்த ஏமாற்றம் மிகப்பெரிய கவலையாக, நல்லது செய்ய போனேன், அவருக்கு உதவ போனேன், இப்ப நான் நடுத்தருவில் வந்து நிக்கிறேனே என்கின்ற கவலை ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸ்கூல்ல, காலேஜில் படிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு கல்வியில முன்னேற முடியாமல் கவலை, இப்படி பல வகைகள்ல கவலை வரும். இன்னும் பார்த்தோம்னா சில நேரத்தில் நம்முடைய இந்த நாட்டு சூழலை நினைத்து கவனம் வரும். சில பேரை பார்க்கலாம், புலம்பிக்கிட்டே இருப்பாங்க,
அடுத்து இந்த பாசிச அரசு ஆட்சிக்கு வந்தா என்ன செய்யறதுன்னு தெரியலையே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, நம்முடைய சூழல்லாம் எப்படி, அவன் போடுகின்ற திட்டங்களும் அவன் அறிவிக்கின்ற அறிவிப்புகளும் ரொம்ப கவலையாக இருக்குதே. நம்மிடத்தில் ஓட்டு கேட்டு வந்தவர்கள், நம்மிடத்தில் ஆதரவு கேட்டு வந்தவர்கள் இன்றைக்கு நம்மை கண்டுகொள்ள மறுக்கிறார்கள். முஸ்லிம்கள் என்றாலே கிள்ளிக்கிரையாக பார்க்கிறார்கள். எந்த விதமான ஆதரவு குரலும் கொடுப்பதற்கு கூட மற்றவர்கள் யோசிக்கிறார்களே, தனித்து விடப்படுகின்றமே என்கின்ற கவலை ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி கவலை வருவதற்கு இதுதான் காரணம் என்று இல்லாம பல விஷயங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கள் சந்திக்கின்ற நிகழ்வுகளின் மூலமாக, தாங்கள் சந்திக்கின்ற நெருக்கடிகளின் மூலமாக பல வகைகள்ல கவலைகள் வரும். இதுல இன்னும் பார்த்தோம்னா சில பேருக்கு எதுக்கு கவலைப்படுறோம்னே தெரியாது. நாம தூங்கி முழிச்சிருப்போம், என்னன்னே தெரியல, காலையிலிருந்து மனசே ஒரு மாதிரியா இருக்கு, என்னன்னே தெரியாது, என்னன்னே தெரியல, மனசே ரொம்ப காலையிலிருந்து பாரமா இருக்குது, கவலையா இருக்குது. காரணம் என்ன, என்னன்னே எனக்கு தெரியல. என்னன்னே தெரியாம கவலைப்படக்கூடியவர்கள் நம்மில் பலர் இருப்போம். இப்படி பல வகைகள்ல நமக்கு கவலை வருகிறது. இந்த கவலைகளுக்கு இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லுது? இதிலிருந்து எப்படி விடுபடுவது? கவலை என்பது ஒரு மனிதனை அவனுடைய உள்ளத்தை அழுத்துகிற பொழுது அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? முதலாவதாக, இந்த கவலை என்பது எல்லா மனிதனுக்கும் இருக்கும். எனக்கு மட்டும்தான் கவலை வருதுன்னு நம்ம நினைக்க கூடாது. எல்லா மனிதனுக்கும் இருந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் கவலைப்பட்டு இருக்கிறாங்க. பல நபிமார்களுடைய வாழ்வில் கவலை இருந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவங்க தொடர்பான செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நலம் விசாரிக்க போறாங்க. அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவரை நலம் விசாரிக்க போகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. அவருடைய நிலைமையை பார்க்கிறாங்க, ரொம்ப மோசமா இருக்குது, ரொம்ப பரிதாப நிலையில இருக்கிறார். அவர் நோய்வாய்ப்பட்டு கடுமையாக அவதிப்படுவதை பார்த்து நபிகளாருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. மக்கள் எல்லாம் நபிகளாருடைய கண்ணீரை பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் மக்களிடம் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ லா யுஅذிபு பிதமில் ஐன் வலா பிஹஸ்னில் கல்ப். அல்லாஹ் உள்ளத்தில் வருகின்ற கவலையின் காரணத்தினாலோ அல்லது கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீரின் காரணத்தினாலோ தண்டிக்க மாட்டான். நாம கவலைப்படுறதுனாலே அல்லாஹ் தண்டிச்சிட மாட்டான். நாம கவலைப்பட்டு கண்ணீர் வடிப்பதனாலே அல்லாஹ் தண்டிச்சிட மாட்டான். நம்முடைய உள்ளத்தில் கவலை வந்த காரணத்தினால நீ கவலைப்பட்டுட்ட நரகத்துக்கு போ, இப்படி அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அல்லாஹ் எதற்கு தண்டிப்பான் என்றால் தன்னுடைய நாவுக்கை சுட்டி காட்டுறான். இறைவன் எதற்காக தண்டிப்பான்னா இதுக்காக தான் தண்டிப்பான். நீ கவலை உன் மனசுல இருக்கிறவரே பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த மனதில் இருக்கின்ற கவலையை அதிகப்படுத்துகிற பொழுது, அதை வளர விடுகிற பொழுது, அதையே நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நாவு அந்த கவலையை வெளிப்படுத்த துவங்கும். இப்படி ஆயிடுச்சே, அல்லாஹ் நம்மளை இப்படி கை விட்டுட்டானே, அல்லாஹ் நமக்கு இப்படியான ஒரு நிலையை ஏற்படுத்திட்டானே, நாம நினைச்ச மாதிரி அல்லாஹ் நம்மளை வைக்கலையே, இப்படி புலம்ப துவங்குகின்ற பொழுது தவறான வார்த்தைகளை, இறைவனுக்கு பிடிக்காத வார்த்தைகளை, நிராசை வார்த்தைகளை, அல்லாஹுக்கு எதிரான வார்த்தைகளை நாவு மொழியும். அந்த நாவின் காரணமாக அல்லாஹ் தண்டிப்பான். கவலைப்படுவதையே குற்றம்னு மார்க்கம் சொல்லல. கவலை பரத்தான் செய்யும், ஆனால் அந்த கவலையை வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்த நாவு சொல்லுகின்ற வார்த்தைகள் இருக்குதுல, இது நமக்கு மறுமையில தண்டனை ஏற்படுத்தும். அப்ப கவலை என்பது எல்லா மனிதனுக்கும் வரும். அதனுடைய எல்லை என்ன என்பதைத்தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் அவர்களுடைய உள்ளம் கவலையை சந்தித்து இருக்கிறார். ஒரு 70 நபி தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உருவாக்குகிறார்கள். மார்க்க ஞானமிக்கவர்களாக, மார்க்க அறிஞர்களாக 70 மார்க்க அறிஞர்களை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உருவாக்குகிறார்கள். 70 பேரையுமே எதிரிகள் கொன்று விடுகிறார்கள். அந்த 70 பேரையும் கொன்றவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை கொண்டார்கள் என்கின்ற ஹதீஸை பார்க்கின்றோம். அதே போல முஅத்தா என்கின்ற ஒரு போர் நடக்குது. முஅத்தா போர்ல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் 3 தளபதிகளை நியமித்து அனுப்புறாங்க. ஒருவர் மரணித்து விட்டால் அடுத்தவர், அடுத்தவர் மரணித்து விட்டால் அடுத்தவர் என்று 3 தளபதிகளை நியமித்து ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. 3 பேருமே கொல்லப்படுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அன்போடு வளர்க்கப்பட்ட ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் கொல்லப்படுறார். அவருக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி, ஒன்றுவிட்ட தம்பி ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் தளபதியாகிறார், அவரும் கொல்லப்படுகிறார். அவர் கொல்லப்பட்ட பிறகு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தளபதியாகிறார், அவரும் கொல்லப்படுகிறார். இந்த செய்தி அல்லாஹ்வினால் வஹீயின் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிக்கப்படுகிறது.
அறிவிக்கப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை கொண்டு தன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடித்தார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹும் கவலைப்பட்டிருக்கிறாங்க, நபிகள் நாயகத்துக்கும் கவலை வந்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த கவலையினுடைய எல்லை எப்படி இருந்துச்சு? கவலைப்பட்டதுனால புலம்பி தவிக்கல, அந்த கவலையே நினைத்து 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 தன்னுடைய நாட்களை கழித்துக் கொண்டிருக்கவில்லை, தன்னுடைய நாளை அவர்கள் அப்படியே கடத்தி கொண்டிருக்கவில்லை. கவலைப்பட்டு வருகிறது என்றால் அந்த கவலையிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இறைவன் குர்ஆன்ல ஒரு அழகான ஒரு வரலாறு சொல்றான், நபி யூசுப் நபி அவர்களுடைய வரலாறு. இதுல யாக்கூப் நபியினுடைய சூழலை யோசிச்சு பாருங்க, அவருடைய கவலையை யோசித்து பாருங்கள், ஆனால் அவருடைய மன உறுதி எப்படி இருந்தது என்பதை சிந்திச்சு பாருங்க. யாக்கூப் நபி தன்னுடைய மகன் யூசுப் நபி அவர்களை தான் பெற்ற மற்ற மகன்களை அழைச்சிட்டு போறாங்க. யூசுப் நபி ஒரு மகன், அவருக்கு இன்னொரு மனைவியின் மூலமாக 9 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 9 பிள்ளைகள் யூசுப் நபியை நாங்க விளையாட அழைச்சிட்டு போறோம்னு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு திரும்ப வருகின்ற பொழுது ஒரு அவர் யூசுப் நபியை கிணத்துல அவங்க வீசிட்டு பாலங்கிணத்துல தள்ளி விட்டுட்டு அவருடைய சட்டைய ஒரு ரத்தத்தை தேய்ச்சி போடிய சிவப்பு சாயத்தை தேய்ச்சி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து சொல்றாங்க, யூசுஃபை ஓனாய் கடிச்சு தின்னுடுச்சு அப்படிங்கிறாங்க. பொய் சொல்றாங்க. அவரை பாலங்கணத்துல வீசிட்டு யூசுஃபை ஓனாய் கடித்து தின்று விட்டது அப்படிங்கிறாங்க. யாக்கூப் நபி அந்த நேரத்துல சொல்றாங்க, ஓனா இந்த ரத்தம் பொய் ரத்தம்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இது ரத்தம் கிடையாது, இது சாயம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே யாக்கூப் நபி சொல்றாரு, சவ்வலத்துலக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரன், உங்களுடைய உள்ளங்கள் ஒரு காரியத்தை செய்ய உங்களுக்கு தூண்டிடுச்சு, ஏதோ நீங்க செஞ்சிட்டீங்க, ஆனால் இந்த நேரத்தில் நான் கடைபிடிப்பதெல்லாம் ஃபஸபுருன் ஜமீல், அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன். வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், நீங்கள் வர்ணிக்கின்ற இந்த பொய்களை விட்டு அல்லாஹ்வே உதவி தேடப்படக்கூடியவன் என்று யாக்கூப் நபி சொல்றாங்க. ஒரு தகப்பனுடைய மனநிலையிலிருந்து யோசிச்சு பாருங்க. ரெண்டுமே தாம் பெத்த பிள்ளை. இந்த 9 பேரு நாம் பெத்த பிள்ளை, யூசுஃப் நாம் பெத்த பிள்ளை. நாம் பெத்த பிள்ளையே அடிச்சுக்கிட்டு ஒருத்தவரை இந்த 9 பேர் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கும் பொழுது ஒரு தகப்பனுடைய மனம் எப்படி கலங்கும்? அந்த கலங்குகிற நேரத்தில் யாக்கூப் நபி சொன்ன வார்த்தை என்ன? நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன். நான் இதனால ஆர்ப்பரிக்க போறதில்லை, இதனால நான் அல்லாஹ்வுக்கு எதிரான வார்த்தைகளை சொல்ல போறதில்லை. நான் கலங்காமல் இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன் என்று யாக்கூப் நபி சொல்றார். இப்படியே நாட்கள் போகுது. யூசுப் நபிக்கு ஒரு தம்பி இருக்கிறார், யூசுப் நபியோடு உடன் பிறந்த ஒரு தம்பி இருக்கிறார். இவரையும் ஒரு கட்டத்துல எகிப்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. யூசுப் நபி அங்க இருக்கிறாங்க, அது யூசுப் நபி தான் இவங்களுக்கு தெரியாது. அழைச்சிட்டு போயிட்டு யூசுப் நபி அவரை தான் கூட வச்சிருக்காங்க. ஆனால் இவர்களுடைய பார்வையிலே இவரை, இந்த யூசுப் நபியுடைய தம்பியை எகிப்துக்காரர்கள் கைது பண்ணிட்டாங்க. மீண்டும் தகப்பனார்ட்ட வராங்க யாக்கூப் நபிட்ட. ஏற்கனவே யூசுப் நபியை தொலைச்சவங்க இப்ப அவருடைய சகோதரரையும் தொலைச்சிட்டு யாக்கூப் நபியிடம் வராங்க. வந்து உங்க மகனை கைது பண்ணிட்டாங்க, அவர் திருடிட்டாரு அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்திலையும் யாக்கூப் நபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகிய பொறுமையை மேற்கொள்றேன். ஒரு மகன் இல்லை, 2 மகனும் இல்லை. இப்போ 2 மகனுமே தான் கூட இல்லை. ஒரு மகனை ஓனாய் தின்னுடுச்சுக்கிற தகவல் தான் தனக்கு வருது, இன்னொரு மகனை கைது பண்ணிட்டாங்கிற தகவல் வருது. 2 மகன்களையும் இழக்கின்ற பொழுதும் கூட யாக்கூப் நபி சொன்ன வார்த்தை ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன் என்றார். கவலை வந்துச்சு. அந்த கவலை வருகின்ற பொழுது யாக்கூப் நபி சொன்ன வார்த்தை ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மகன்களிடம் அவர் சொல்றாரு, இன்னமா அஸ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி, என்னுடைய கவலைகளையும் என்னுடைய துக்கத்தையும் நான் முறையிடுவதெல்லாம் இலல்லாஹ், அல்லாஹ்விடத்துல தான். எனக்கு கவலையா தான் இருக்குது, என் மனசுல துக்கமா தான் இருக்குது. என் மகனை தொலைச்சிட்டேன், 2 மகனை காணோம். ஆனால் இந்த கவலைகளினால், இந்த துக்கத்தினால் என்னுடைய வாழ்க்கையை நான் அழிச்சுக்க நினைக்கல, அதிலேயே சிக்கி சின்ன பின்னமாக நினைக்கல. என் கவலையை தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்த அல்லாஹ்விடத்தில் நான் முறையிடுகிறேன். யாக்கூப் நபி அவர்கள் சொல்லுகிறார்.
என் கவலையை யாரிடத்துல சொன்னா தீருமோ அந்த அல்லாஹ்விடத்துல சொல்லிவிடுகின்றேன் என்று இந்த 2 மகன்களை தொலைத்த பொழுதும் கூட மன உறுதியோடு யாக்கூப் நபி நடந்திருக்கிறார் என்கின்ற வரலாறை பார்க்கின்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே வசனத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஓதி காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது அவர்களுடைய கற்பொழுக்கத்தை கேள்விக்குறியாக்குகிற வகையில ஒரு அவதூறு ஒன்று நயவஞ்சகர்களால் பரப்பப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், இது ஒரு நீண்ட சம்பவம், சுருக்கமாக பார்ப்போம். இந்த கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல அனுமதி கேட்டுட்டு தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் மற்ற நபி தோழர்களிடம் இது பற்றி ஆலோசனை கேட்கிறாங்க. எல்லாரும் நல்ல விதமாக தான் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மீது எந்த தவறும் இல்லை, அவங்க ஒரு சின்ன பெண், விவரம் அறியாத பெண், அவங்க மேல இப்படி அநியாயமாக அபாண்டம் சுமத்துகிறார்கள், இப்படிதான் சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் சொல்றாங்க, இது ஃபைன் குன்தி பரிஆ, நீர் குற்றமற்றவள் என்றால், நீங்க குற்றமற்றவள் என்றால் ஃபஸயுபர்ரிஇக்குல்லா, அல்லாஹ் உங்களை விரைவில் நீங்கள் குற்றமற்றவள் என்பதை நிரூபிப்பான். சொல்லிட்டு இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை. ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைன் குன்தி அல்மம்தி, நீ ஒரு சின்ன தவறு செய்திருந்தி என்றால் ஃபஸ்தக்ஃபிரில்லாஹ் வ தூபி இலைஹி, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடு. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஏற்கனவே தன்னை மீது சொல்லப்படுகின்ற அவதூறை நினைத்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு இவங்களை காயப்படுத்தணும்னு நோக்கம் இல்லை, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை காயப்படுத்தணும் நோக்கம் இல்லை. ஆனால் வரக்கூடிய தகவல்களை வைத்து இவங்க நல்லவங்க தான், உன்னை குற்றமற்றவன் அல்லாஹ் நிரூபிப்பா, ஆனா ஏதாவது நீ தப்பு செஞ்சிருந்தீன்னா அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த நேரத்தில் சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கடுமையாக அவர்களுடைய உள்ளம் கவலைக்குள்ளாகுது. ரசூலுல்லாஹ் இப்படி வார்த்தையை சொல்லிட்டாங்களே, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம தவறு செஞ்சுட்டோம் நினைக்கிறாங்களோ என்று அவர்களுடைய உள்ளம் அப்படியே ஒடுங்கி போகுது. யோசிச்சு பாருங்க, ஒரு சிறிய வயது பெண்ணாக அவர்களுடைய உள்ளம் எவ்வளவு கலங்கி இருக்கும் என்று. இந்த நேரத்தில் தன்னுடைய தகப்பனார்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல. பாப்பா சொல்றார். உம்மாட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், நானே சொல்றேன், நான் ஒரு சின்ன வயது பெண், நான் குர்ஆன்ல அதிகமானதே மனப்பாடம் பண்ணல, ஆனால் இந்த நேரத்தில் நான் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், யாக்கூப் நபி எந்த வார்த்தையை சொன்னாரோ அதே வார்த்தையை நான் சொல்லுகிறேன், ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன். ஏனென்றால் மக்கள் பேசுகின்ற அந்த கருத்துக்கள் உங்களுடைய உள்ளங்களில் பதிந்து விட்டது. இப்படி பதிகின்ற பொழுது அல்லாஹ் என்னை குற்றமற்றவள் என்று நிரூபித்தாலே தவிர நானே என்னை குற்றமற்றவள் என்று சொன்னால் நீங்கள் நம்ப தயாராக இல்லை. அதனால் நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன் என்று அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். கவலை அவ்வளவு மனசு அடைக்கியது. ரசூலுல்லாஹ் நம்மளை தவறாக நினைத்து விட்டார்களோ என்று மனம் அவர்களை கலங்க வைக்கிறது. ரசூலுல்லாஹ் அப்படி நினைக்கல, ஆனால் கவலையில் ஏற்கனவே கவலையில் இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் சொன்ன ஒரு வார்த்தை பெரும் காயமாக மாறி அவர்களுடைய உள்ளத்தை அழுத்த துவங்குகிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் அழகிய பொறுமையை மேற்கொள்றேன், இதுக்கு மேல நான் பேச விரும்பல, இதுக்கு மேல நான் அதையே நினைக்க விரும்பல, அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன் என்று சொன்ன பிறகு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் குற்றமற்றவர்கள் என்பதை அருளுகிறான். இப்ப இந்த எல்லா சம்பவங்களையும் பாருங்க, இந்த சம்பவங்கள் எல்லாத்திலையுமே இவங்க எல்லாருக்கும் கவலை வந்திருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை வந்திருக்கு, யாக்கூப் நபி அவர்களுக்கு கவலை வந்திருக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு கவலை வந்திருக்கிறது. இந்த கவலை வந்த நேரங்களில் எல்லாம் இவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? இன்றைக்கு நாம எப்படி நடக்கிறோம்? கவலைகள் வருகின்ற பொழுது அந்த கவலையினுடைய ஆரம்பத்திலேயே அதற்கு மருந்துவை போடாமல், அதற்கான உரிய தீர்வை தேடாமல், இறைவனிடம் அதற்காக பொறுமை காக்காமல் புலம்ப துவங்குறோம். நம்முடைய நிலையே எப்படி இருக்குன்னா, கவலை வந்த நேரத்தில் நாம அதற்கு மருந்து போடுவதை விட்டுட்டு முதல்ல எல்லாத்தையும் புலம்பி தவிச்சிடுவோம்.
புலம்பி முடிச்சிடுவோம். நமக்கு போய் இப்படி ஆயிடுச்சே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, அடுத்தது என்ன நடக்குன்னு தெரியலையே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, அடுத்து நம்ம எப்படி சமாளிக்க போறோம், கையில காசு இல்ல, பணம் இல்ல, நோயா வந்துகிட்டு இருக்கு, நமக்கே அல்லாஹ் இப்படி நிலைமை ஏற்படுத்தினா, நமக்கே இப்படியான சோதனைகள் அல்லாஹ் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறா, ஒரு நோய் போனா இன்னொரு நோய், அடுத்த நோய்னு வந்துகிட்டே இருக்குதேன்னு முதல்ல எல்லாத்தையும் புலம்பி முடிச்சிருவோம். புலம்பி முடிச்சிட்டு கடைசியில் நம்ம என்ன சொல்லுவோம், ஏதோ அல்லாஹுக்காக பொறுமையா இருக்கிற முடியுமா? இது பொறுமை இல்லை. எல்லாத்தையும் புலம்பி முடிச்சிட்டு நாம சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிட்டு, புலம்ப வேண்டியதெல்லாம் புலம்பிட்டு, நிராசையினுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிட்டு, கடைசி கட்டத்தில் ஏதோ அல்லாஹுக்காக பொறுமையா இருக்கிறேன் என்று சொல்வது பொறுமை அல்ல. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இன்னம சபரு இந்த சதமத்தில் ஊழா. பொறுமை என்பது சோதனை வருகின்ற, கஷ்டம் வருகின்ற ஆரம்பத்தில் முதல் கட்டத்தில் வரதான் பொறுமை. கஷ்டம் வருது, சோதனை வருது, உன்னை இழக்கிறோம், இழந்த உடனே நாம கடைபிடிக்கிறோம்ல, அதுதான் கட்டுப்பாடு, அதுதான் பொறுமை. யாக்கூப் நபி மகன் காணா போன உடனே புலம்பி தவிக்காம சபுருன் ஜமீல், அழகிய பொறுமைனாங்கல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னாங்கல்ல, இதுதான் தனக்கு கஷ்டம் வந்த உடனே கடைபிடிப்பதுதான் அழகிய பொறுமை. எல்லாத்தையும் புலம்பி முடிச்சிட்டு, எந்த நாவை அல்லாஹுடைய தூதரவர்கள் குற்றம் சொன்னார்களோ அந்த நாவினால் பல வார்த்தைகளை சொல்லிட்டு, இறைவனின் மீது நிராசை அடைகின்ற வார்த்தைகளை சொல்லிட்டு, எனக்கு மட்டும் ஏன் இப்படியே நடக்குதுன்னே தெரியல என்று புலம்பி தவிச்சிட்டு, அதுக்கப்புறம் நான் பொறுமையா இருக்கிறேன்னு சொல்வது பொறுமை அல்ல. கஷ்டம் வந்த உடனே சொல்வதுதான் பொறுமை. ஏனென்றால் அந்த புலம்ப ஆரம்பிச்சுட்டோன்னு வைங்களேன், நிறைய நமக்கு நிராசை எண்ணங்களை ஷைத்தான் போட ஆரம்பிச்சிடுவான். கவலையை அதிகப்படுத்த ஆரம்பிப்பான், அதிலேயே நம்மை சிக்க வைக்க ஆரம்பிப்பான். நம்முடைய மனம் முழுவதுமாக கவலைகளினால் நிரம்பி தினம் தினம் அதையே நினைச்சுக்கிட்டு இருப்போம். என்ன கஷ்டம் வந்துச்சோ அதை மறக்க மாட்டோம், திரும்ப 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 அதையே நினைச்சுக்கிட்டு இருப்போம். சில பேருக்கு சில நேரங்களில் அல்லாஹ் மறதியை கொடுத்து கவலையை மறக்கடிப்பான். ஆனா நாம என்ன தெரியுமா பண்ணுவோம், அதை எப்படி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு சின்ன தூக்கம் தூங்குவோம், எழுந்திருப்போம், எழுந்திரிச்ச உடனே மறந்துடும். ஆனா ஏதோ ஒண்ணு நடந்துச்சு, என்னன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது, ஞாபகப்படுத்தி மீண்டும் என்ன எதுக்கு போயிடுவோம், கவலைக்கு போயிடும். இப்படி இருக்கக்கூடாது. ஒரு கவலை வந்துடுச்சுன்னா வந்த உடனே அதற்கான தீர்வை தேடி மறந்து விட வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். அப்ப நிம்மதி, இந்த கவலைகள்லாம் வரும், சரி, எல்லா மனிதனுக்கும் வரும், நபிமார்களுக்கு வந்திருக்கு, எல்லாருக்கும் வந்திருக்கு. இதுல இருந்து நிம்மதியை எப்படி தேடுறது, நிம்மதிக்கான வழி எதுதான், நிம்மதி எது நமக்கு நிம்மதியை கொடுக்குது, அதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிம்மதிக்கான வழின்னு எதையெல்லாம் நினைக்கிறாங்க, காசு இருந்துட்டா நிம்மதி வந்துடும் அப்படிங்கிறாங்க. பணம் நம்மள்கிட்ட சேர்ந்துடுச்சுன்னா, லட்சக்கணக்கில் நம்ம சம்பாதிச்சிட்டோம்னா, கோடிக்கணக்கில் நாம புரண்டுட்டோம்னா நமக்கு நிம்மதி வந்துடும். பாருங்க, அவரை பாருங்க, இவரை பாருங்க, பணக்காரர்களை பாருங்க, காரு பங்களான்னு செட்டில் ஆகி எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அப்ப பணம் வந்து விட்டால் நிம்மதி வந்துவிடும் என்று தவறான எண்ணத்தில் இன்றைக்கு பல மனிதர்கள் இருக்கிறாங்க. பணம் வந்துட்டா நிம்மதியான இருக்க முடியாது. பணம் வந்து விட்டால் நிம்மதின்னு தேடி மனுஷன் ஓடுறான். நிறைய காசு சேர்க்கணும், நிறைய காசு சேர்க்கணும் என்று தான் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை எல்லாம் விட்டுவிட்டு, தன்னுடைய மனைவியோட விட்டுவிட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு, பிள்ளையோடு கொஞ்சி விளையாடுகின்ற அந்த கொஞ்சல்களை எல்லாம் விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி சம்பாதிக்கிறான். குடும்பத்தை பிரிந்து சம்பாதிக்கின்றார். சம்பாதிச்சுட்டு கடைசியில முடிச்சு எல்லாம் குடும்பத்தோடு வரும் பொழுது நிம்மதி இல்லை, சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கான வயது இல்லை. எல்லாத்தையும் இவ்வளவு நாள நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே, நம்மளை தொலைச்சிட்டோம், வாழ்க்கையே தொலைச்சிட்டோமே, நம்ம வாழ்க்கையை இழந்துட்டு வந்து நிக்கிறோமே, இன்னைக்கு தலையெல்லாம் நிறைச்சி நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போய் வந்து நிற்கின்றோமே என்று நிம்மதியை அப்போதும் இழக்கத்தான் செய்கிறான் மனிதன். அப்ப காசுல என்ன இல்லை, நிம்மதி இல்லை. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, அம்பானியினுடைய திருமணம், அம்பானி வீட்டினுடைய, அம்பானி மகனுடைய திருமணத்தை பார்த்திருப்போம். திருமணத்துக்கு முந்தைய நிகழ்வுலாம் கூட சொல்றாங்க. அவன் கையில கட்டி இருக்கிற, அம்பானி மகனுடைய கையில கட்டி இருக்கிற வாட்சி கோடிக்கணக்கு ரூபாய். ஒரு வாட்சி 200 ரூபாய்க்கு என்ன நேரம் காட்டுதோ, 250 ரூபாய்க்கு என்ன நேரம் காட்டுதோ, 300 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு என்ன நேரம் காட்டுதோ, அதே நேரத்தை காட்டக்கூடிய வாட்சி கோடிக்கணக்கான ரூபாய்கள் அவனுடைய கையில் இருக்குது. நிம்மதி வந்துச்சா? என்னவா? உடம்புல இல்லாத நோய் இல்லை,
அவனை அந்த அம்பானியினுடைய மகனே ஒரு பேசுகின்ற பொழுது சொல்லி காட்டுகிறார். சின்ன வயசுல இருந்து எனக்கு நோய்க்கு மேல நோய், உடம்பை பார்த்தாலே நமக்கு தெரியும், நோய்க்கு மேல நோய். இதனாலேயே எனக்கு நான் அதிகமான மருத்துவங்களை பார்த்து பார்த்தே உடம்பெல்லாம் பெருகுகிறது. ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் என்னை நன்றாக பார்த்து கொண்டார்கள் என்று புலம்பி தவிக்கிறாரு. அம்பானி கோடீஸ்வரன், இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்கார, ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார, உட்கார்ந்து குலுங்கி குலுங்கி தான் மகனுடைய நிலையை நினைச்சு அழுகுறான். ஒழுங்கா அந்த அம்பானியுடைய மகனால் ஒழுங்கால் நடக்க முடியல. கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய பணக்காரர்கள் என்கின்ற பெயரை எடுத்து வைத்திருக்கிறார்கள். உலக பணக்காரர்களுடைய பட்டியலில் வந்திருக்கிறார்கள். இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் என்ற முதலாவது பணக்காரர் என்கின்ற பெயர் எடுத்திருக்கிறார்கள். நிம்மதி வந்துச்சா? உடம்புல இல்லாத நோய். அதனால ஒவ்வொரு நாளும் தகப்பனுடைய உள்ளம் கலங்கி கொண்டே இருக்கிறது. அதை மகனே சொன்னவுடன் கலங்கி புழுங்கி புழுங்கி அழுகிறத பார்த்த நிம்மதி எங்க வந்துச்சு? பணத்தினால நிம்மதி வந்துடும் நினைச்சோம்னா நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அது ஒரு மாயை, அது ஒரு ஏமாற்றல். நமக்கு பணத்தினால் செல்வத்தினால் நிம்மதி என்பது வரவே வராது. இன்னும் என்ன நினைக்கிறா? செல்வத்தினால காசுனால நிம்மதி வந்துடும் நினைக்கிற மனிதன் இன்னும் எப்படி நினைக்கிறான்னா, மியூசிக்னால நிம்மதி கிடைக்கும், இசை பாட்டு கேட்கணும், இந்த இசையை நான் ஹெட்போனை போட்டுக்கிட்டு கேட்டேன்னா என் கவலையெல்லாம் மறந்துடுது அப்படின்னு சொல்றான். ஆனா அது உண்மையான்னு கேட்டா இல்லை. மியூசிக் கேட்டா, இசை கேட்டா கவலை மறந்து விடுகிறது என்று சொல்வது மிக மிக ஏமாற்று வேலை. அது அப்படி நம்ப வைக்கப்படுகிறது. அறிவியலிலே சொல்லுகிறார்கள், அறிவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இசையினால் முதல்ல காது பிரச்சனை ஒரு பிரச்சனை, மன ரீதியாகவே பிரச்சனையை சந்திக்கிறான். மன ரீதியாக பல அழுத்தங்களை மனிதன் சந்திக்கிறான். மன ரீதியாக மிக பலவீனமானவனாக அவன் ஆகிவிடுகிறான். பலவீனம்னா என்ன? எதையுமே தாங்கிக்கிற எதையும் இருக்காது. சின்ன விஷயம் கூட கலங்கி போய் நிப்பானா. ஒரு தைரியம் இருக்காது. மன தைரியத்தை இழந்து சின்ன விஷயத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் மனிதனுடைய மனம் மாறிவிடுகிறது, பலவீனப்பட்டு விடுகிறது. அவனால் எதையுமே தாங்கிக்கிற இதயத்தை அவன் பெறல. அவன் இசையை கேட்டு கேட்டு அவனுடைய இதயமே பலவீனம் அடைகிறது. எதற்கெடுத்தாலும் கலங்கிடுறான். அதனாலதான் பார்க்கலாம், படத்தை பார்த்துட்டு அழுதுட்டு உட்கார்ந்து இருப்பான், சினிமாவை பார்த்துட்டு அதுல அவன் நடிக்கிறான். அந்த யதார்த்தத்தை புரிய முடியாம சினிமாவை பார்த்துட்டு அழக்கூடியவனை பார்க்கலாம். ஏன்? இந்த மியூசிக்னால அதை கேட்டு 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 மனம் இதயம் பலவீனப்பட்டு விடும் என்று அறிவியல் நிபுணர்கள் இன்றைக்கு சொல்றாங்க. அப்ப கவலையை இது குறைக்காது, கவலையை அதிகப்படுத்தும். கவலையை மறக்க வைக்காம மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட மிக கேடுகட்ட விஷயம் தான் இந்த இசை. அப்ப இதுலயும் மனிதனுக்கு நிம்மதி இல்லை. சில பேரை பார்க்கலாம், நான் சுற்றுலா போயிட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படிம்பாங்க. டெய்லி சுற்றுலாவில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சுற்றுலா போனா டெய்லி ஊட்டிலே போய் உட்காந்துட்டா, ஊட்டி நம்ம சொந்த ஊர், அதுக்கப்புறம் இங்க இருந்து அழுத்தம் எல்லாம் அங்க நம்மளோட டிரான்ஸ்பர் ஆகி அதுவும் பஸ் ஏறி வந்துடும். அப்ப இது என்னது? நிரந்தர தீர்வு கிடையாது. சில பேர் காமெடி வீடியோக்களை பார்த்துட்டு நான் எனக்கு இந்த காமெடி வீடியோக்களை பார்த்தா என் மனசே ரிலாக்ஸ் ஆயிடுது அப்படிங்கிறான். இவன் வாழ்க்கையில் 1000 காமெடி இருக்கும், இவன் வாழ்க்கையே காமெடியா போய்கிட்டு இருக்கும். இவன் என்ன பண்றது? காமெடி வீடியோ பார்த்துட்டு என் மனசே ரிலாக்ஸா இருக்குது அப்படிங்கிறான். எப்ப பார்த்தாலும் காமெடி வீடியோ பார்த்துட்டு, இதெல்லாம் போலி, ஏமாற்று வேலை. ஒரு சிறிய அந்த நேரத்துல அந்த கவலைகளை சின்ன நேரத்துல மறக்கிறானே தவிர அதிலிருந்து நிரந்தர தீர்வை அவன் தேடிக்கொள்ளவில்லை. அப்ப இதுக்கான நிரந்தர தீர்வு என்ன? மிக முக்கியமானது, இதிலிருந்து நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது, கவலைகளிலிருந்து விடுதலை தரக்கூடியது அல்லாஹ்வுடைய அருள் தான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ்வுடைய அருளினால் தான் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மக்களுடைய மகிழ்ச்சி எதுல இருக்குன்னா அல்லாஹ்வுடைய அருள்ல தான் இருக்கு. மகிழ்ச்சி நமக்கு வாழ்க்கை வருதுன்னா, நமக்கு நிம்மதி கிடைக்குதுன்னா அது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய அருள். கோடியில புரள்வா, அவனுக்கு நிம்மதி இருக்காது. பிளாட்ஃபார்ம்ல படுத்திருப்பான், குடும்பத்தோட மனைவியோட பிள்ளையோட சந்தோஷமா இருப்பான். நிறைய பேரை பார்த்திருக்கலாம். நம்ம இந்த கொரோனா பீரியட்ல நிறைய பேர் சிந்திச்சிருப்போம், நாம அவ்வளவு பாதுகாப்பு ஏற்படுத்தி இருக்கிறோம், மாஸ்க் போட்டுக்கிறோம், பிள்ளைய வெளியே விடாம வளர்க்கிறோம், பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துருச்சு, பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கிறான், எந்த பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லை, புள்ள மண்ணுல விளையாடுது, புரளுது, எதுவுமே அதுக்கு செய்ய மாட்டேங்குது.
நிம்மதியா இருக்கிறான், குடும்பத்தோடு இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான், மனைவி மக்களோடு பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். கோடியிலே மாட மாளிகையிலே இருந்தாலும் மகிழ்ச்சியை இழந்து வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். மகிழ்ச்சி என்பது நாம் திரட்டுகின்ற பொருளாதாரத்தினால் இல்லை, அது அல்லாஹ்வுடைய அருள். தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அதை எப்படி ஏற்படுத்திக் கொள்வது, எப்படி கவலையை மறந்து மகிழ்ச்சியோடு வாழ்வது, அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிறான். அல்லாஹ் நமக்கு இதை சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய அருளினால் தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், அந்த அல்லாஹ்வின் அருள் என்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவது என்பது நீங்க எதையெல்லாம் சேர்க்கிறீங்களோ அதையெல்லாம் விட சிறந்தது. மகிழ்ச்சிக்குன்னு எதையெல்லாம் நீங்க திரட்டுறீங்களோ சேர்க்கிறீங்களோ அந்த செல்வத்தை விட அந்த அல்லாஹ்வுடைய அருள் சிறந்தது. மியூசிக்னு போய் விழுறீங்க, அதை விட அல்லாஹ்வுடைய அருள் சிறந்தது. காமெடின்னு போய் விழுறீங்க, அதை விட அல்லாஹ்வுடைய அருள் சிறந்தது. டூர்னு போய் விழுறீங்க, அதை விட அல்லாஹ்வுடைய அருள் சிறந்தது. எதுவெல்லாம் மகிழ்ச்சிக்கான வழி என்று நீங்கள் ஓடி ஓடி செல்கிறீர்களோ அதை விட அல்லாஹ்வுடைய அருள் தான் சிறந்தது. அந்த அருளை எப்படி அடைவது, நிம்மதியை எப்படி தேடுவது, மகிழ்ச்சியை எப்படி அடைந்து கொள்வது, கவலையை மறந்து நிம்மதி பெருமூச்சு விட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உள்ளம் வெளிர் என்று செல்வது எப்படி என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், இறை நம்பிக்கை கொண்டவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் தான் நிம்மதி பெறுகின்றது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நினைவில் தான் மன நிம்மதி இருக்கிறது. மன நிம்மதி பெறணும்னா அல்லாஹ்வுடைய அருள் வேணும். அல்லாஹ்வுடைய அருளை எது கொடுக்கும்னா இறை நினைவு கொடுக்கும். இறை நினைவுனா நம்ம நினைச்சுக்க கூடாது திக்ர் செய்யறது மட்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர்னு சொல்றோம்ல, இந்த திக்ர் மட்டும் கிடையாது. இறைவன் சொன்ன வகையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அந்த வாழ்க்கை முழுவதுமே இறை நினைவு பெற்ற வாழ்க்கை தான். இறைவன் கற்றுக் கொடுத்ததை போல, இறைவன் சொன்னதை போல நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால், மனதை பக்குவப்படுத்திக் கொண்டால், அதில் தான் நமக்கான மன நிம்மதி, நமக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சூரத்து தகாபுனிலே 11வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ், மனிதனுக்கு எந்த சோதனை ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டே தவிர ஏற்படல. எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த சிரமம் வந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தினாலதான் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படுது, சிரமம் வருது, சோதனை வருது, துன்பம் வருகிறது. அந்த நேரத்தில் வமை யுமின் பில்லாஹ், யார் அல்லாஹ்வை முழு மூச்சாக நம்புறாரோ, அல்லாஹ் தான் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தான், அல்லாஹ் தான் நீக்குவான், இப்படி யார் அல்லாஹ்வை முழு மூச்சாக நம்புகிறாரோ யஹ்தி கல்பஹ், அல்லாஹ் அவருடைய உள்ளத்திற்கு வழிகாட்டுவான். அவருடைய உள்ளம் கலங்கி போய் நிக்குதுல, சோதனையை பார்த்த உடனே, கஷ்டத்தை பார்த்த உடனே, துன்பத்தை பார்த்த உடனே, பொருளாதார இழப்பு வந்த உடனே, நோய் வந்த உடனே கலங்கி போய் நிற்குதுல, இப்படி கலங்கி போய் நிற்கின்ற உள்ளத்துக்கு என்ன காரணனே தெரியாம கவலைப்பட்டு ஒடுங்கி மன நெருக்கடிக்குள்ளாகி மன அழுத்தத்துக்கு உள்ளாகி நிற்கிறோம்ல, இந்த நேரத்தில் அல்லாஹ்வை நாம் நம்பினால் யஹ்தி கல்பஹ், அவன் இந்த மனிதனுடைய உள்ளத்திற்கு வழிகாட்டுவான். நிம்மதிக்கான வழி என்ன என்பதை அந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். நீ இந்த மறந்துடு, நீ இதை தேடிப்போ, எது வழியோ அதை அல்லாஹ் காட்டுவான். எப்படி இறைவன் காட்டுகின்றான்? திருமறை குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸ்களின் மூலமாகவும் நிம்மதிக்கான வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். முதல் விஷயம், நாம ஆசைப்படுவது இருக்குதுல்ல, மனுஷன் எதனாலும் நீங்க ஆசைப்படலாம், எதிர்பார்ப்பு எதுனாலும் எதிர்பார்க்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா நாம எதிர்பார்ப்பது, ஆசைப்படுவது, அல்லாஹ்விடத்துல நாம கேட்பது, இறைவா நாம இறைவா நான் எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வேணும் ஆசைப்படுறது தப்பா? தாராளமாக ஆசைப்படலாம். எதை நாம் ஆசைப்பட்டாலும் விரும்பினாலும் அதோடு சேர்த்து நம்முடைய மன ஓட்டம் எப்படி இருக்கணும்னா, நான் விரும்பியது எல்லாமே நடக்கணும்னு இல்லை. அல்லாஹ் நாடினால் தருவான். இறைவன் தரவில்லை என்றாலும், நான் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றாலும் அதை நான் பொருந்திக் கொள்வேன். இது ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு. எதிர்பார்க்கலாம், ஆனால் அந்த எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால், அந்த எதிர்பார்த்தது நம்முடைய வாழ்க்கையில் கைகூடவில்லை என்றால் அதையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனோபக்குவம் நம்ம இடத்துல இருக்கணும். நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சா அங்கதான் வருது கவலை.
நான் நினைச்சது நடக்கலையே, நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை அமையலையே, நான் நினைச்ச மாதிரி எனக்கு வேலை கிடைக்கலையே, நான் நினைச்ச மாதிரி என்னால சம்பாதிக்க முடியலையே, நான் நினைச்ச மாதிரி என்னால திருமணம் செய்ய முடியலையே, நான் நினைச்ச மாதிரி எனக்கு மனைவி அமையலையே, நான் நினைச்ச மாதிரி எனக்கு புள்ள அமையலையே என்று நான் நினைச்ச மாதிரி தான் என் வாழ்க்கை அமையணும்னு நாம் நினைச்சோம்னா அப்படி உலகத்துல யாரும் நினைக்க முடியாது. நினைச்சதை செய்யறவன் யாரு? அல்லாஹ் மட்டும்தான். மனுஷன் செய்ய முடியுமா? ஃபஆலுல் லிமா யுரீத். அல்லாஹ் தான் நினைத்ததை செய்பவன். நினைத்ததை செய்கிற ஆற்றல் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. எத்தனை கோடீஸ்வரனா இருக்கட்டும், உலகத்தின் முதல் பணக்காரனா இருக்கட்டும், நினைச்சதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதை முதல்ல ஏத்துக்கிற பக்குவம் நம்ம இடத்துல இருக்கணும். நினைத்ததை செய்கின்ற ஆற்றல் எனக்கு இல்லை, நினைத்ததை செய்கின்ற அதிகாரம் எனக்கு இல்லை. அவன் தான் நினைத்ததை செய்பவன். நான் ஆசைப்படுறேன், எதிர்பார்க்கிறேன், அது நடக்கலையா, அதையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கின்ற மனோபக்குவத்துக்கு நம்முடைய மனதை தயார்படுத்தி விட வேண்டும். இதுவே பாதி கவலையை குறைச்சிடும். நான் நினைச்சதெல்லாம் நடக்காது என்கின்ற எண்ணமே நமக்கு பாதி கவலையை குறைத்து விடுவதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. இப்படி நடக்கும் பொழுது நம்ம நினைக்கிறோம், ஆசைப்படுறோம், நடக்கலை. இப்ப இதுல என்ன, இப்ப எப்படி மனுஷன் மாறிடுறான்னா, நான் நினைச்சது எதுவும் நடக்கலை, நான் ஆசைப்பட்டது எதுவும் நடக்கலை, நான் ஏன் இருக்கிறேன், நான் ஏன் தான் பிறந்தனேன்னு தெரியல, அல்லாஹ் ஏன் தான் என்ன படைச்சானோன்னு தெரியல, ஏன் தான் இப்படி என்ன அல்லாஹ் கஷ்டப்படுத்தி பார்க்கறானோ தெரியல. இப்படி எல்லாத்தையும் அல்லாஹோடு இணைத்து புலம்ப ஆரம்பிக்கிறோம், தவறான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ் ஏன் தான் என்ன படைச்சானோ தெரியல என்றால் இதுவெல்லாம் இறைவனுடைய திருப்பொருத்தத்துக்கு எதிரான வார்த்தைகள், இறைவன் விரும்பாத வார்த்தைகள். இதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடறோம். நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை கிடைக்கலன்னா யாருக்கு ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை கிடைக்காது. எல்லாரும் என்ன நினைப்போம், கோடீஸ்வரனா இருக்கணும்னு நினைப்போம். எல்லாரும் கோடீஸ்வரனா இருந்துட்டா யார் உழைக்கிறது, யார் சம்பாதிக்கிறது? அப்ப எல்லாருக்கும் நினைச்ச மாதிரியான வாழ்க்கை என்பது இறைவன் தரமாட்டான். நினைச்சது எதுவுமே யாராலும் அடைந்து கொள்ள முடியாது. அதுல நாம கவனிக்க வேண்டியது, நமக்கு கஷ்டம் வந்தாலும், நாம ஒன்றை இழந்தாலும் அதிலும் அல்லாஹ் ஒரு நன்மையை வைத்திருப்பான் என்பதை நாம உணரணும். அதுதான் நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இது இரண்டாவது வழி. அல்லாஹ் கவலையை மறப்பதற்கு நமக்கு சொல்லித் தருகின்ற இரண்டாவது வழி என்னன்னா, அஸா அன் தக்ரஹு ஷைஅன், நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், இது நம்ம வாழ்க்கைக்கு வேணாம் அப்படின்னு வெறுப்பீங்க. ஒன்றை வேண்டாம் என்று வெறுப்பீர்கள். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்துடக்கூடாது நினைப்பீங்க. சிரமப்படக்கூடாது, கஷ்டம் வந்துடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில பொருளாதார நெருக்கடி வந்துடக்கூடாது, நம்ம புள்ள தருதலையா போயிடக்கூடாது, நம்ம புள்ள நல்லா இருக்கணும். இப்படி உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கக்கூடாது, எதெல்லாம் இருக்கக்கூடாது நினைக்கிறீங்களோ, வஹுவ கைருன் லக்கும், அதுல அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நன்மையை வைத்திருப்பான். வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன், நீங்க ஒரு விஷயத்தை விரும்புவீர்கள், ஒரு விஷயத்தை நீங்க விரும்பி இருப்பீங்க, இப்படிதான் நடக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனால் வஹுவ ஷர்ருல் லக்கும், அதில் ஒரு கேடை அல்லாஹ் வைத்திருப்பான். நடக்காம போகும் பொழுது நம்முடைய மனதை எப்படி பக்குவப்படுத்தணும்னா, இது நடக்கலைன்னா அல்லாஹ் இதுல ஏதோ ஒரு நன்மையை வச்சிருக்கிறான், அல்லாஹ் இதுல ஏதோ ஒரு நன்மையை நமக்கு வைத்திருக்கின்றான். வல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமூன், அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நீங்க அறிய மாட்டீங்க. நம்மை படைத்த அல்லாஹ்வுக்கு தெரியும் எது நல்லது, எது கெட்டது, எது நம்ம வாழ்க்கையில நடக்கணும், எது நடக்க கூடாது என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒன்று நடக்கவில்லை என்கின்ற பொழுது நாம விரும்பாத வகையிலே, நம்ம வெறுக்கின்ற வகையிலே நம்முடைய வாழ்க்கை அமைகிற பொழுது அது உண்மையிலேயே வெறுப்பிற்குரிய காரியம் அல்ல. அல்லாஹ் அதில் ஒரு நன்மையை வைத்திருப்பான், அந்த நன்மை நமக்கு புலப்படல. இப்படி ஒரு மனிதனுடைய, ஒரு மூமினுடைய உள்ளம் மாறணும். இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு விளம்பரம், டிவியில் வரக்கூடிய ஒரு விளம்பரம், ஒரு சாக்லேட் விளம்பரம். ஒரு வயசான அம்மா உட்கார்ந்துருக்கும், அதனுடைய ஒரு பையோ ஏதோ துணியோ ரோட்ல விழுந்துடும். அந்த அம்மா என்ன பண்ணும்னா, பக்கத்தில் ஒரு பையன் நிற்பான், சின்ன பையன். அவனை கூப்பிட்டு, அந்த பையை எடுத்து தாடா, அங்க விழுந்துருச்சு, இதை எடுத்து தாப்பா அப்படின்னு கேட்கும். அவன் அதை கண்டுக்காமே அந்த சாக்லேட்டே திண்டுகிட்டு இருப்பான். என்னடா இது, கூப்பிட்டோம், எடுத்து கேட்டோம், இவன் எடுத்தே தரலையே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நினைச்சிட்டு, சரி நாமளே போய் எடுத்துருவோம்னு எழுந்திருச்சு அங்க போய் அந்த பையை எடுக்கும். அந்த அம்மா உட்கார்ந்த இடத்துல மேலேருந்து ஒரு பொருள் வந்து விழும், பெரிய பொருள். அப்ப அந்த அம்மா சொல்லும், நல்ல வேளை நீ எதையும் எடுத்து தரல, நீ எடுத்து தராதனாலதான் நான் தப்பிச்சேன், நீ எடுத்து தந்திருந்தீங்கன்னா அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பேன், என் தலையில விழுந்து நான் ஆள் அவுட் ஆயிருப்பேன் அப்படிங்கும்.
இதை அவன் சாக்லேட் விளம்பரத்துக்காக போட்டான். ஆனால் இது ஒரு உளவியல் பாடம். நம்முடைய வாழ்க்கையை நாம் இப்படி அணுக வேண்டும். எப்படி அணுகணும்? நாம நினைச்சது ஒண்ணு நடக்கல, நாம நினைச்சப்பா நமக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருது, நாம நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கலைன்னா அல்லாஹ் அதுல ஒரு நன்மையை வச்சிருப்பான். இந்த விளம்பரத்துல என்ன நன்மைன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் நடிகனால காட்டிட்டான். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில அது என்ன நன்மை இருக்குன்னு மறுமையில காட்டுவான். இதை நம்ம நம்பணும். கஷ்டம் வருது, நஷ்டம் வருது, வியாபாரத்தில் இழப்பு வருது, நம்முடைய பிள்ளை இறந்து விட்டது, எதுவோ நமக்கு பிள்ளையே இல்லை, அதுல என்ன நன்மை இருக்குது அல்லாஹ் நமக்கு வச்சிருப்பான். பிள்ளை பிறந்து அது ஒரு தருதலையாக போய் அது நம்முடைய சொல் பேச்சு கேட்காம போய் ஏதோ ஒண்ணு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அல்லாஹ் அதை தடுத்து வைத்திருக்கிறான். இந்த நன்மையை புரியணும். என்ன கஷ்டம் வந்தாலும் அதில் இருக்கின்ற நன்மைகளை நாம புரியணும். காசு நம்முடைய இல்லையா, செல்வம் இல்லையா, செல்வத்தை அல்லாஹ் குறைச்சிட்டானா, இந்த நேரத்துல செல்வத்தை நீ கொடுத்தா நாம ஆட்டம் போட்டு பாவத்துல வீழ்ந்துருவோமோங்கிறது கூட அல்லாஹ் கொடுக்காம இருந்திருக்கலாம். கஷ்டப்படுறோம், சில பேரை பார்க்கலாம், கஷ்டப்படுற எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்குறான். செல்வத்தை கொடுத்தா அவன் போடுற ஆட்டம் உலகத்துக்கே அடுக்காதுங்கிற மாதிரி போடுவான். எப்படி கீழ்நிலையில இருந்திருப்பார், அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருப்பான், மேல்நிலைக்கு போயிருப்பார், அதுக்கப்புறம் அல்லாஹ் மறந்துட்டு போடுற ஆட்டம் இருக்குதே, அப்படியான ஆட்டமா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரியான பாவத்துல நாம மூழ்கிட கூடாது என்பதற்காக அல்லாஹ் தராமல் இருக்கிறானோ என்னவோ, இப்படி நாம திங்க் பண்ணணும், யோசிக்கணும். இப்படி யோசித்தால் நமக்கு வருகின்ற கஷ்டங்கள் எதுவுமே நமக்கு கஷ்டங்களாக தெரியாது. நமக்கு இப்போ ஒரு இடத்துல வேலை கிடைக்கல, ரொம்ப எதிர்பார்த்தோமே, இந்த இடத்துல வேலை கிடைச்சிடும் நினைச்சோமே, இந்த இடத்துல அப்ளிகேஷனை போட்டோமே, வேலை கிடைச்சிடும் நினைச்சோம், நம்ம பிள்ளைக்கு வேலை கிடைச்சிடும் நினைச்சோம், ஆனா வேலை கிடைக்கலையே. அல்ல அதுல ஒரு நன்மை வச்சிருப்பான். இந்த இடத்துல வேலை செஞ்சிருந்தா இவனுக்கு ஏதாவது ஒரு கேடு வந்திருக்கும், ஏதாவது ஒரு துன்பம் வந்திருக்கும், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்திருக்கும், இவன் நாசமாக போவதற்கு இந்த இடமே வழிவகுத்திருக்கும். அதனால் அல்லாஹ் அதுல ஒரு நன்மையை வைத்து அல்லாஹ் அந்த தீமையிலிருந்து பாதுகாத்து நம்முடைய பிள்ளையை வைத்திருக்கிறான். இப்படி நம்பணும். இப்படி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதில் அல்லாஹ் ஒரு நன்மையை வைத்திருக்கிறான் என்று நினைத்தால் நமக்கு கஷ்டங்கள், கவலைகள் நம்முடைய மனதை அழுத்தாது. கவலையை நம்ம மறந்துடுவோம், அதோடு விட்டுடுவோம். அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாட்டிட்டு அல்லாஹ்ல இருக்கிற நன்மையை அறிந்து கொள்வான் என்று பொறுப்பு சாட்டிட்டு அடுத்த வேலைகளுக்கு நாம சென்று விடுவோம். இந்த மனப்பான்மை நமக்கு தேவை. ரசூலுல்லாஹ்வுடைய உதாரணத்தை எடுத்துக்காட்டை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல ரசூலுல்லாஹை பற்றி கேள்வி கேட்கப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரில் சிரமப்பட்டாங்கல்ல, அதை விட மிகப்பெரிய சிரமம் எப்பயாவது பட்டு இருக்கிறாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் கேள்வி கேட்கப்படுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, இதே கேள்வியை நான் ரசூலுல்லாஹ்ட்டை கேட்டேன். உஹது போர்ல எவ்வளவு சிரமப்பட்டாங்க? கடவாய்ப்பெல்லாம் உடைக்கப்படுது, முகத்துல ரத்தம் வழியுது, அவ்வளவு சிரமம். ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாங்கிற தகவல் பரவுது, அவ்வளவு சிரமங்கள், அவ்வளவு அடிகளை படுறாங்க. இதை விட மிகப்பெரிய சிரமம் எது அல்லாஹ்வுடைய தூதரே நான் கேட்டேன். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாயிஃப்ங்கிற நகரத்துக்கு நான் போனேன், அந்த ஊர்ல நான் அவர்களுக்கு அழைப்பு பணி செய்தேன், அவர்கள் எனக்கு சரியாக பதிலளிக்கவில்லை, எனக்கு அவ்வளவு நான் சிரமப்பட்டு ஊர் எல்லைக்கு வருகின்ற வரை எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஊர் எல்லைக்கு நான் வர என்ன நடந்துச்சுங்கிறதே எனக்கு தெரியல. எந்த உணர்வும் இல்லாம நான் பட்டு நடந்தே வந்த அவ்வளவு பெரிய ஒரு சிரமத்தை, கஷ்டத்தை எனக்கு கொடுத்தார்கள். இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாங்கல்ல ரசூலுல்லாஹ், அல்லாஹ் வானவர்கள் அனுப்புறான். வானவர்கள் அனுப்பி அந்த வானவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா இந்த மலை, 2 மலைக்கு மத்தியில இந்த நகரத்து மக்களை வைத்து அழித்து விடுகிறோம், அவ்வளவு ஆட்டம் போடுறாங்கன்னு வானவர்கள் சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் பார்க்கின்ற பார்வையை பாருங்க. இவ்வளவு சிரமப்பட்டாங்கல்ல, இந்த சிரமத்தின் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிரமத்தையே நினைச்சுக்கிட்டு இல்லை, இதில் என்ன நன்மையை அல்லாஹ் வைத்திருப்பான் அப்படி சிந்திச்சாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்? இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவர்களுடைய சந்ததிகளின் மூலமாக அல்லாஹ் ஏகத்துவவாதிகளை உருவாக்குவான், அதனால் அதை நினைத்து நான் பொறுமை காக்கிறேன் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் போய் தாவா செய்யறாங்க, ஏத்துக்கலைங்கிறத தாண்டி ரசூலுல்லாஹ்க்கு பெரிய சிரமங்களை, அடிகளை கொடுக்குறாங்க. அதையெல்லாம், அந்த சிரமங்களை எல்லாம் தாண்டி ரசூலுல்லாஹ் அந்த ஊரை விட்டு வெளியே வரதே பெரும்பாடாக போயிடுச்சு. பெரும்பாடாக போய் நின்னா ரசூலுல்லாஹ் எப்படி அந்த சம்பவத்தை பார்க்கிறாங்கன்னா, இவன் ஏத்துக்கலைங்கிறது ஒரு பக்கம் கவலை இருந்துச்சு, ஆனா இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, இவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன, இவனுடைய புள்ளை ஏத்துக்குவான்ல,
பிள்ளைக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான்ல, அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நம்முடைய காரியங்களை, நமக்கு வருகின்ற சிரமங்களை இப்படி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு கஷ்டம் வருகின்றது என்றால், சிரமம் வருதுன்னா, நஷ்டம் வருதுன்னா, பொருளாதார இழப்பு வருதுன்னா, நாம ஒரு விஷயத்தில் தோற்று போகிறோம் என்றால், நம்முடைய உள்ளம் கலங்குகிறது என்றால், எந்த காரியத்தினால் நம்முடைய உள்ளம் கலங்குகிறதோ, கவலைப்படுகிறதோ, அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களை மறந்து அதில் அல்லாஹ் ஒரு நன்மையை வைத்திருப்பான் என்கின்ற சிந்தனைக்கு நாம் சென்று விட்டால் நம்முடைய உள்ளத்தில் கவலையிலிருந்து நாம விடுதலை பெறலாம். இது அல்லாஹ் நமக்கு காட்டக்கூடிய மிக முக்கியமான வழிமுறையாக இருக்குது. அடுத்ததாக இன்னும் நம்ம பார்த்தோம்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்துக்கு பிறகுதான் லேசு இருக்குது. வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படுறோம்னா அதற்கு பிறகு இறைவன் ஒரு இன்பத்தை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறான். அல்லாஹ் அதற்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியை நமக்கு தரவிருக்கிறான் என்கின்ற ஒரு அடிப்படையை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாம் காட்டுகிறது. அதை ஒட்டித்தான் நமக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அதுல அல்லாஹ் ஒரு நன்மையை வச்சிருப்பான். அதே மாதிரி ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு ஒரு சந்தோஷத்தை, ஏதாவது ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் நமக்கு தருவான் என்பதையும் இந்த செய்திகள் நமக்கு சொல்லித் தருகிறது. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு ஆறுதல் என்னன்னா, நாம சொல்லுகிறோம்ல, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள், அல்லாஹுடையமே திரும்பக்கூடியவர்கள். இது இருக்குதுல்ல, இது மிகப்பெரிய ஒரு சோதனைகளிலிருந்து நம்மை தாங்கக்கூடிய ஒரு இடிதாங்கி. நம்ம வாழ்க்கையில இடியே விழுகின்ற சோதனையா இருந்தாலும் அதையெல்லாம் தாங்குகின்ற இடிதாங்கி என்னன்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனா இன்னைக்கு அது எப்படி போயிடுச்சுன்னா, ஒரு மந்திர சொல் மாதிரி போயிடுச்சு. ஃபேஸ்புக் எடுக்கிறோம், ஏதாவது ஒரு மவுத்து செய்தியை பார்க்குறோம், சொல்றது கூட கிடையாது, எடுத்து காப்பி பண்றோம், பேஸ்ட் பண்றோம், முடிஞ்சிடுச்சு. அதே ஸ்டிக்கர் மாதிரி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி போட்டு வச்சிருக்கிறோம், அதை அப்படியே கிளிக் பண்ணி அனுப்பி விடுறோம். ஆனால் இதை உறுதியாக உளப்பூர்வமாக நம்பினால், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையை அணுகினாலும், இந்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்லுகின்ற நுட்பத்தை புரிந்து கொண்டால், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இடியே நம்முடைய உள்ளத்தை தாக்கினாலும் கூட அதை தாங்குகின்ற இடிதாங்கியாக இந்த இன்னா லில்லாஹ் என்பது இருக்கிறது. அது பற்றிய தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஆ ஓதி